இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொக்கு ஒண்ணு கொக்கு போடுது ஹோய், பூஜை கேட்ட பூவிது, நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. கைதடுங்க கைதடுங்க. வந்ததுல இருந்து இவரு பாடுவாரு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவரு வெறும் காத்துதான் வருது மாமான்ற மாதிரி ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க. நீங்க நல்லா பாடுறீங்க. நல்லா பண்ணனா அப்போ பாதி மார்க்ஸ் கொடுத்துருவீங்கல்ல? பாதி மார்க் கொடுக்கலாமே. இல்ல, உங்களுக்கு கேம் புரியலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே கோஆர்டினேட்டடா கம்பேட்டபிளா பாட்டு பாடணும். சரி, நல்லா சிரிச்சுக்கிட்டே உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு போயிடுங்க. சீதா, எந்த தைரியத்துல இவங்கெல்லாம் கணவன் மனைவி போட்டியில கலந்துக்கிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள புரிதல்னா சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்களா என்ன? தேங்க்யூ மேடம். உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு பெரிய பாராட்டு இது உங்களுக்காக. Thank you madam. Thank you so much. எங்க ஐயோ, எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க எல்லாம் ஆடல. எக்ஸ்ட்ராடனரி ஆடுனீங்க. நீங்க சூப்பரா ஆடுனீங்க. ஃபேண்டாஸ்டிக்கா ஆடுனீங்க. இவர் கூட இனிமே ஆடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. போய் உட்கார்ந்துக்கோங்க. ஐயோ, பயங்கரமா ஆடுறாங்களே. அடுத்து வர போறது சாலிட் காம்படிஷன் கொடுப்பாங்களா இல்லையா நம்ம பார்க்க போறோம். டைம் ஃபார் us to welcome Ravi and Uma. ஸ்டார்ட் உமா. உமா, ஐயோ உமா, ஐயோ அடி விழுது உமா, மெதுவா உமா, ஐயோ ஏறு உமா, நல்லா வேணும். வலிக்குது அடிங்க அடிங்க. ஐயோ, அடிக்காதீங்க. உமா, மெதுவா வலிக்குது உமா, ஐயோ அம்மா இருமா. ஐயோ இருங்க. நீங்க டான்ஸ் தானே ஆட போறேன்னு சொன்னீங்க. எனக்கு இவர்தான் சொல்லி கொடுத்தாரு. அடிச்சிட்டே இருந்தா ஒரு கொலைகேஸ் ஏதாவது ஆயிட போகுது. என்னமா ஆச்சு? இது வந்து தாண்டியால வந்து இப்படிதான் மேடம். அதனாலதான் இது டாண்டியா மாதிரி இல்ல, லத்தி சாட் மாதிரி இருந்தது. அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, தடுக்கவே இல்லை நீங்க. அதாவது எனக்கு வன்முறையில நம்பிக்கையே இல்லை, அதுவும் மனைவி மேல சுத்தமா இல்லை. உட்காருங்க போய். அந்த பையன் எடுத்துட்டு போயிடுங்க. இன்னொரு ஸ்டைல் இருக்கு போதும் மேடம். போதும் போதும் போதும். நல்லா இருந்தது. சரி மேடம். அடுத்தது மல்லதன் பாண்டி ஆல்ரெடி டான்சிங்லயே ரெடியாவே இருக்காங்க. வாங்க. என்னப்பா ரெடியா? ரெடி மேடம். ரெடியா இருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடலாமா? டான்ஸ் ஆடுறோம் மேடம். ஓகே, மியூசிக் போடலாமா? அப்போ ரெடி. மியூசிக் 3 2 and 1 and the music please. பச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம், அழகி போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். Oh my god, Thanks, madam. சூப்பர் சூப்பர். நல்ல கை தட்டுங்கப்பா. உங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன் என்ன டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்களோ? அப்படியே ஆன் தி ஸ்பாட்டா? ஆமா. செம்ம கியூட்டா ஆடுனீங்க. இது யாராவது உங்களுக்கு சொல்லிருக்காங்களான்னு தெரியல. நம்ம ஜீ தமிழ்ல டான்ஸ் ரீலோடட்னு ஒரு ஷோ இருக்கு. அதுல பிரிட்டோன் ஒருத்தர் ஆடுவாரு. அப்படி இருக்கீங்க பாக்குறதுக்கு. சூப்பரா ஆடுறீங்க. கை தட்டு ராஜா, கை தட்டுங்க ராஜா. தட்டுறேன் மேடம், தட்டுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. God bless you guys. கொஞ்ச நேரத்துல இந்த ரவுண்டோட வெற்றியாளர் யாருன்னு சொல்லிட போறோம். இப்ப போய் உட்கார்ந்துருங்க. Thank you. கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சேர்ந்ததா. ஐயோ, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா. சூப்பர்ல. Oh my God. என்ன அழகான ஒரு பாட்டு சார். கடைசியில பாடினதா சார் ரொம்ப அழகா இருந்தது. காதலா, அன்பா, கருணையா, உரிமையா அப்படின்றது.
இந்த நிகழ்ச்சியோட அழகான கருத்தை ரொம்ப அழகா நீங்க அதுல அடக்கி வச்சீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ மீண்டும் நீங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க போய் உட்காந்துடலாம். தேங்க்யூ. பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அதோட இந்த சுற்று முடியுது. இந்த சுற்றுடைய ஸ்கோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்ட்ல தி பெஸ்ட் 2 பெர்ஃபார்மன்சஸ்னா அது ஒரு பக்கம் மார்க்கண்டேயன் சாரும் சீதாமாவும் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த சுற்றிலும் 20 மதிப்பெண்கள். அண்ட் டெஃபினெட்லி மலர் அண்ட் பாண்டி நீங்களும் சூப்பரா பண்ணீங்க. உங்க டான்ஸ் அட்டகாசமா இருந்தது. உங்களுக்கும் 20 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். மத்தவங்க எல்லாரும் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமா இல்லாததுனால உங்ககிட்ட இருந்து இருக்கிற மதிப்பெண்களை நான் திரும்பி வாங்கிக்க போறேன். சும்மா சொன்னீங்க, வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பெண்கள், அதுக்கு மேல உங்களுக்கு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்த மாதிரி மனைவிகள் எல்லாம் கிச்சனுக்கு போனாங்க. அந்த மாதிரி கணவர்மார்கள்லாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வெளியே போவீங்க. இங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு 10-15 சாரி போட்டு வச்சிருக்கோம். அதுல உங்க மனைவிக்கு நீங்க ஒரு சாரியை செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு இங்க வந்துட்டு போறீங்க. உட்கார்ந்த உடனே உங்க மனைவி எங்க கூப்பிட போறோம். வந்து இங்க இருக்கிற சேலைகள்ல, அதாவது நீங்க செலக்ட் பண்ண சேலை மட்டும் இல்லாமல் எங்க சைடுல இருந்து ஒரு 4-5 சேலை குழப்பத்துக்கு போட்டுட்டு உங்க வைஃப் கரெக்டாக நீங்க அவங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த டாஸ்க். சோ இப்போ கணவன்மார்கள் என்ன பண்ண போறோம்? தேங்க்யூ. வரேன். கணவர்லாம் இப்போ வந்துடலாமா? வாங்க, ராஜேஷ் சாரீஸ் கொண்டு வந்துருங்க. ஓகே, கணவர்கள்லாம் க்ளோஸ்அப்ல நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, யாருமே அவங்க வைஃப் கிட்ட எந்த க்ளூ கொடுக்க கூடாது. ஓகேயா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, முதல்ல மேகலா. போ கரெக்டா போயிட்டு வரேன். இதான் மேடம். பிரைஸ் நமக்கு தான். கன்ஃபார்மா இதேதான். எப்படி இவ்வளவு கரெக்டா ஒரே தடவை கண்டுபிடிச்சிட்டீங்க? அது ரொம்ப சிம்பிள் மேடம். அவரு கை காசு போட்டு எடுத்து தராருன்னா எப்படியும் விலை குறைச்சலா சுமாரான புடவையை தான் எடுப்பாரு. அதே நினைப்புல தான் இங்கேயும் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியும்.